بسم الله الرحمن الرحيم. தௌஹீத் எழுச்சியும் உயிர்ப்பிக்கப்பட்ட சுன்னத்துகளும் என்ற தலைப்பில் சகோதரர் எம் ஐ சுலைமான் அவர்கள் தங்கள் முன் சுற்றுரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவன் விரும்புகின்ற அடிப்படையில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை அவ்வப்போது அனுப்பி வைத்து மக்களிடத்தில் அவர்கள் உண்மையான இறைவனுடைய விருப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியில் இறை சட்டங்களை, இறைவனுடைய கட்டளைகளை அவர்கள் எடுத்துரைத்து அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி அவர்களை இறைவனுக்கு விருப்பத்திற்குரியவர்களாக மாற்றியிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறுதி தூதுவராக வருகை தந்து அன்றைய காலத்தில் இருந்த மக்களிடத்தில் மூழ்கி போயிருந்த மூட நம்பிக்கைகள், இஸ்லாத்திற்கு எதிரான நடவடிக்கைகள், இவைகளையெல்லாம் ஒழித்து அவர்களிடத்தில் இறைவனுக்கு விருப்பமான ஒரு அழகிய வாழ்க்கை திட்டத்தை அவர்கள் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய அற்புதமான அந்த வழிகாட்டுதல்கள் நம்முடைய தமிழக மக்களிடத்திலே எப்போது வந்தது என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற சுமார் ஒரு 300-400 வருடங்களிலேயே, அதாவது ஏறத்தாழ 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த தமிழகத்திலே இந்த உண்மையான ஓரிரை கொள்கை நுழைந்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகளை நாம் பார்க்கலாம். 1000 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிகள் எல்லாம் இதற்கு நீங்கள் சான்றாக எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இவ்வளவு வருடங்களுக்கு முன்னால் இந்த தமிழகத்திலே இஸ்லாம் வேரூன்றி இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய உண்மையான கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய உறுதியான நன்மக்களாக அவர்கள் வந்திருக்கிறார்களா என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அமல்களில் நாம் எடுத்து பார்க்கும்போது பெரும்பாலும் அவர்கள் எந்த மதத்தில் இருந்து திருந்தி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்தார்களோ அவர்கள் அந்த பழைய மார்க்கத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பெரும்பாலும் பின்பற்றக்கூடியவர்களாக தொடர்ந்து வந்திருப்பதையும், அதை தட்டி கேட்க வேண்டியவர்கள், அவர்களை சீர்திருத்த வேண்டிய ஆலிம்களும் கூட அதை கடுமையாக கண்டிக்காமல் அவர்களுக்கு ஏற்றாற்போல் பல சட்ட சுன்னத்துகளை எடுத்து அப்படி சொல்பவர்களை அடிப்பவர்களாகவும் எதிர்ப்பவர்களாகவும் இருப்பவர்கள் அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுபவர்களாக மாறி வந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அபுகலுன் நாஸ் இலல்லாஹி ஸலாஸத்துன், அல்லாஹ்விடத்திலே மிகவும் வெறுப்புக்குரியவர்கள் 3 நபர்கள் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு நபர் முல்ஹிதும் ஃபில் ஹரமி வ முப்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஜாஹிலியத்தினுடைய சுன்னத்தை, அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்களை நுழைப்பதை விரும்புகிறானே அவன் அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுப்புக்குரியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வெறுப்புக்குரியவன் அறியாமை காலத்தில் இருப்பதை கொண்டு வந்து மார்க்கமாக, இஸ்லாத்தினுடைய சட்டமாக, இஸ்லாத்தினுடைய அமல்களாக கொண்டு வந்தால் அது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி வணக்க வழிபாடுகளைத்தான் அங்கீகரித்துக் கொண்டார்களே தவிர உண்மையான சுன்னத்துகளை புறக்கணித்துதான் வந்திருக்கிறார்கள். 1ஆம் பாத்தியா, 2ஆம் பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருட பாத்தியாக்கள்
இவைகளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்தவையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தவையா? இல்லை. அறியாமை மக்களிடத்தில் இருந்த திவசம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய இறந்து போனவர்களுக்காக வேண்டி இந்த உணவுகள் படைப்பதும், அவர்களுக்காக வேண்டி சில மந்திரங்களை ஓதுவதும் இது அவர்களுடைய பழக்கத்தில் உள்ளது. அதை கொண்டு வந்து இஸ்லாத்திலே நுழைத்து அதற்கு என்று ஒரு ஃபாத்தியாக்களை உருவாக்கி இஸ்லாத்தில் இல்லாத அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் உள்ளே நுழைத்து அதை இருப்பதை விரும்புபவர்களாக இன்றைய இஸ்லாமியர்கள், ஓரிரை கொள்கையை விரும்புபவர்கள், நபிகள் பெருமானார் அவர்களை பின்பற்றுவேன் என்று சொல்பவர்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு மோசமான ஒரு காரியங்களை செய்து அதை செய்பவர்களை ஆதரிப்பவர்களாகவும் உண்மையான சுன்னத்துகளை புறக்கணிப்பவர்களாகவும் இருக்கக்கூடிய கட்டத்தில் தான் இந்த தௌஹீதுடைய எழுச்சி இந்த தமிழக மக்களுக்கு மத்தியில் உருவானது. அந்த மக்களிடத்திலே உண்மையான கொள்கை எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சுன்னத்து எது? எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்பதை இந்த தௌஹீத் எழுச்சிதான் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தியது. நேற்று வரையிலேயும் சுன்னத் என்று சொன்னால், ஒரு ஹஸரத் ஒரு சுன்னத் என்று சொன்னால் உடனே அதை சுன்னத் என்று ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு சுன்னத்து, அது ஒரு சுன்னத்து, இன்னைக்கு ஒன்று செய்ய வேண்டும், அன்னைக்கு ஒன்று செய்ய வேண்டும், இதற்கு ஒரு நன்மை இருக்கிறது என்று ஹஸரத் சொல்லிவிட்டால் அல்லது பரம்பரை பரம்பரையாக வந்துவிட்டால் அதையும் ஏற்று நடப்பவர்களாக, அதைத்தான் சுன்னத் என்று நம்பியவர்களாக இருந்த சமுதாயத்திற்கு மத்தியில் சுன்னத் என்ற அந்த வார்த்தை சுன்னத்துன் நபி, நபியினுடைய வழிமுறை என்பதனுடைய சுருக்கம் தான் சுன்னா என்ற வார்த்தை. சுன்னத் என்ற வார்த்தை நபியினுடைய வழிமுறை. இது நபியினுடைய வழிமுறையா? இதற்கு ஆதாரங்கள் உண்டா? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொல்லி தந்தார்களா? இதை செய்து காட்டினார்களா என்ற ஒரு உணர்வை இந்த தௌஹீத் எழுச்சிதான் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தியது. சுன்னத்து சுன்னத்து என்று சொல்கிறீர்களே, பராத் இரவு ஷாபான் 15 நோன்பு வைக்க வேண்டும், நபிகள் பெருமானார் அவர்கள் வைத்தார்களா? மேராஜிலே நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகள் இருக்கிறதா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை இந்த சமுதாயத்திற்கு இந்த தௌஹீத் எழுச்சிதான் உருவாக்கியது. உண்மையான சுன்னத் என்பது நபி காட்டிய சுன்னத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் சுன்னத்தை தவிர நீங்கள் இந்த சமுதாயத்தில் சுன்னத் என்பதோ அல்லது ஹஜரத்துமார்கள் சொல்லக்கூடிய சுன்னத் என்பதோ இல்லை என்பதை உணர்த்தி, உண்மையான எத்தனை சுன்னத்துகள் இன்று மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் உணர்த்தி இருக்கிறோம். இந்த தௌஹீத் எழுச்சி அந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டியிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னத்துகளை எல்லாம் மறந்துவிட்டு பித்அத்துகளையும் மார்க்கம் தடை செய்தவைகளையும் சுன்னத்தாக இந்த சமுதாயம் பின்பற்றி இருந்திருக்கிறது. அந்த மக்களிடத்தில் தான் உண்மையான சுன்னத்துகளை நீங்கள் பின்பற்றுங்கள், நபிகள் பெருமானார் காட்டி தந்த ஆயிரக்கணக்கான நபி வழிகள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்த்தி இருக்கிறோம். சொல்வார்கள், தொழுகை முறை எடுத்துக்கொண்டால் அல்லது குளிப்பின் கடமை முறைகளை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சொல்வார்கள், இது வந்து சுன்னத்து முஅக்கதா, இது சுன்னத்து கைர முஅக்கதா, இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, இது வலியுறுத்தப்படாத சுன்னத்து, இது முஸ்தஹப் விருப்பத்திற்குரியது, இது ஃபர்லு கடமையானது, வாஜிபு முக்கியமானது என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சொல்லாமல் இல்லை. இது எந்த நபி வழியில் இருக்கிறது? சுன்னத்து முஅக்கதா என்கிறீர்களே, கைர முஅக்கதா என்கிறீர்களே, இதையெல்லாம் வலியுறுத்தப்பட்டது நபி வழியை எடுத்து காட்டுங்கள். நீங்கள் பாருங்கள், தொழுகை முறையை தொழுகை ஷாஃபி ஹனஃபி என்று போட்டிருக்கிறார்களே, அதையெல்லாம் எடுத்து பார்த்தால் ஒன்னொன்னுக்கும் ஒரு விளக்கம். அந்த ஒளி செய்யும் போது கையை கழுவும் போது ஒரு துவா, முகத்தை கழுவும் போது ஒரு துவா, காலை கழுவும் போது ஒரு துவா, அதை போன்று அடுத்ததை எடுத்து பார்த்தால் கடமையான குளிப்பு இருக்கும் போது அது ஒளி செய்யும் போது என்ன செய்ய வேண்டும், கையை கழுவும் போது என்ன செய்ய வேண்டும், தலையை கழுவும் போது என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு சுன்னத்து என்று சொல்லி சொல்லி எதையோ துவாக்களை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இவ்வளையும் சொல்லி தந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்துகளை சொல்லி இருக்கிறார்களா? அதை சொல்வதற்கு பயந்திருக்கிறார்கள், அதை மறைத்திருக்கிறார்கள், அதை காட்டி தந்ததும் இல்லை. இதற்கு நிறைய சொல்லலாம். உங்களுக்கு உதாரணம், அல்லாஹ் காட்டி தந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த எத்தனை விஷயங்களை மறைத்தார்கள் என்பதற்கு சான்று சுன்னத் வல் ஜமாத்தாக இருக்கக்கூடியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். குர்ஆனை விளங்காது, குர்ஆன் நமக்கு புரியாது என்று எத்தனை காலங்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள்.
அவர்கள் கையினாலேயே இன்றும் தர்ஜுமத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்ம ஆரம்பத்தில் சொல்லும் போது இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது, அஜர்த்துமார்களுக்கு மட்டும்தான் விளங்கும் என்று சொல்லி உண்மையான நல்வழியை மறைப்பதற்கு வேலை ஈடுபட்டார்கள். ஆனா இந்த தௌஹீத் எழுச்சி அதிகமான போது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் சரி என்று அவர்கள் மொழிபெயர்ப்பு. ஹதீஸ்கள் விளங்காது என்று சொன்னார்கள். இன்று சஹீல் புகாரி 7 பாகங்கள் வந்திருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம் 4 பாகங்கள் வந்திருக்கிறது, தமிழ் மொழியில் வந்திருக்கிறது. அதற்கு முன்னுரை எழுதியவர்கள் யார்? மூடாது, இது புரியாது என்று சொன்ன பெரும் பெரும் ஆலிம்கள் அழகா எழுதியிருக்கிறார். அதன் கீழே ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பு, அழகான கலைக்களஞ்சியம், விளங்குவதற்கு எளிமையான நடை என்று பாக்கியாத்து சாலிஹாத்து உட்பட, தமிழகத்தின் தாய் கல்லூரியாக இருக்கக்கூடிய பாக்கியா சாலிஹாத்து உட்பட அதில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் ஏராளமான அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர்கள் அதை பரிந்துரைப்பதை, அதனுடைய முன்னிலையை படிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். எப்பொழுது இந்த தௌஹீத் எழுச்சி வரும் பொழுதுதான் இந்த உண்மையான சுன்னத்தை எடுத்து காட்டுவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொண்டு, அவர்கள் அதை என்னென்னோ முட்டி மோதி பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியில் அவர்களை முன்னுரை எழுதக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஒரு எழுச்சியை இதன் மூலமாக எடுத்து காட்டியிருக்கிறார். சுன்னத்துகள் அதை என்று சொன்னார்களே, உண்மையான வழிமுறைகளை, தொழக்கூடிய முறைகளை அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா? நீங்கள் பாருங்கள், தப்லீக் ஜமாத் ஒரு நல்ல வேலையை செய்கிறது. என்ன தொழுகைக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்கன்னு அழைக்கிறாங்க. அந்த அழைத்து கொண்டு போனவர்களை, தொழுகைக்கு கொண்டு போய் சேர்த்தவர்களை தொழுகையின் முறையை ஒழுங்கா சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா? நீ யாரு? ஷாஃபியா, நீ அந்த மாதிரி தொழுக, ஹனஃபினா அந்த மாதிரி தொழுக, அதை கூட ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த தௌஹீத் எழுச்சி வந்ததற்கு பிறகுதான் உண்மையான தொழுகையினுடைய முறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை, அதுவும் ஆதாரப்பூர்வமானதுடன் உங்களுக்கு விளக்கி காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் கொஞ்ச காலத்தை முன்னிறுத்தி முன்னால் உள்ள காலத்தை எடுத்து பாருங்கள். எத்தனை நபர்கள் இந்த தொழுகையினுடைய முறையை, சுன்னத்தை, சுன்னத்து வழிகாட்டுதலை உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். முந்தைய காலத்தில் அவர்களும் சுன்னத்து முஅக்கதா, கைர முஅக்கதா, ஃபர்லு, வாஜிபு என்றெல்லாம் பேசியவர்கள், சுன்னத் வல் ஜமாத்தில் உள்ளவர்கள், ஜமாத்தில் உலமாவில் இருப்பவர்கள் எத்தனை இளைஞர்களுக்கு தொழுகையினுடைய பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இந்த தௌஹீத் எழுச்சி வந்ததற்கு பிறகு நம்முடைய ஜமாத்தின் மூலமாகவே தொழுகை பயிற்சி வகுப்புகள் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை முறை அவர்களுக்கு மேலே நிறுத்தப்பட்டு, கையை எப்படி கட்ட வேண்டும், ருக்குவில் எப்படி இருக்க வேண்டும், சஜிதாவில் எப்படி இருக்க வேண்டும், அதில் என்ன துஆக்களை ஓத வேண்டும், அத்தனையும் அழகான முறையில் உண்மையான சுன்னத்துகளை ஆதாரத்துடன் எடுத்து நாம் காட்டியிருக்கிறோம். அப்ப இந்த சுன்னத்தான எழுச்சியை அந்த சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் என்று சொல்பவர்கள் இதுவரை செய்ததில்லை. நாம் தான் இது முதலிலே கொண்டு போய் தொழுகை முறையில் இருந்து, ஒழு செய்யக்கூடிய முறையில் இருந்து நாம் எடுத்திருக்கிறோம். அதே போன்று ஜனாசா தொழுகை, ஜனாசாவுடைய முறை, குளிப்பாட்டக்கூடிய முறை, ஜனாசாவுக்கு குளிப்பாட்டுறதுக்குன்னா அதுக்கு ஒரு ஆள் மோதினார் தான் வருவார். பெண்கள யாரா ஒரு ஆள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அது ஜனாசாவை குளிப்பாட்டுவதன் மூலமாக, அதில் தொழுவதன் மூலமாக, அதை பின்பற்றுவதன் மூலமாக எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்ற நபிகள் பெருமானார் சொன்ன ஒரு கீராத் என்று சொன்னார்களே, உஹது மலை அளவுக்குரிய நன்மைகள் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு வழிமுறையை அதை ஏன் ஒதுக்கி வைக்கிறீர்கள் என்று அவர்களுக்கும் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய முறைகளை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். தொழுகக்கூடிய முறைகளை சொல்லி இருக்கிறோம், அதை வலியுறுத்தி இருக்கிறோம். இப்படி ஏராளமான சுன்னத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்திருந்ததை நாம் நிறைய உணர்த்தி, நீ இல்லாததை செய்து கொண்டிருக்கிறாய், நபிகள் பெருமானார் காட்டித்தராததை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அதை தூர எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய எத்தனை சுன்னத்துகள் இருக்கிறது, எத்தனை நபி வழிகள் இருக்கிறது, அதை நீ பின்பற்றி வா என்ற ஒரு உணர்வை, ஒரு எழுச்சியை, இந்த தௌஹீதினுடைய எழுச்சிதான். இந்த கொள்கையை, குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர்களுடைய அந்த கோரிக்கைகள் தான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கு, எழுப்பி இருக்கிறது. அதற்கு ஒரு சான்று இங்கேயே நாம் பார்த்தோம். எங்கே இந்த சாப்டர் கண்காட்சியிலே ஒரு பெண்மணி தொழுகையில் அத்தகாயத்தில் என்ன செய்ய வேண்டும், விரல அசைக்க வேண்டுமா, அசைக்க கூடாதா, அதுக்கு என்ன ஆதாரம் எடுத்து காட்டுங்கள் என்று அங்கே சண்டை போட்டு போயிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி அவர் ஆண் சண்டை போட்டாலும் பரவாயில்லை, அது கூட ஃபத்வா குழு தனியா இருக்கு, இங்க ஹதீஸில் எல்லாம் இருக்கு, பார்க்கலாம், விரல் அசைக்க வேண்டுமா இல்லையா, ஹதீஸில் இருக்கிறதா இல்லையா, அது ஆதாரப்பூர்வமா இல்லையா என்று கேட்கும் அளவிற்கு
அவர்களுக்கு சுன்னத்து என்றால் என்ன, எதை அடிப்படையாக வைத்து நீங்கள் தொழ வேண்டும் என்பதையும் இந்த தௌஹீத் எழுச்சி அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. இப்படி சுன்னத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் அத்தனையும் விட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தராத பித்அத்தின் பக்கம் நீங்கள் போகாதீர்கள் என்று நாம் உணர்த்திருக்கிறோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தௌஹீதினுடைய எழுச்சியின் மூலமாக வந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசியவர்கள் நிறைய சுன்னத்துகளை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த எழுச்சியின் மூலமாக எத்தனை சுன்னத்துகள் என்று பல அறிஞர்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லி இருப்பதின் காரணத்தினாலும், இந்த சுன்னத்துகள் பல முறை உங்களுக்கு முன்னால் உணர்த்தப்பட்டிருப்பதின் காரணத்தினாலும் என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தகர்க்கப்பட்ட தவறான கொள்கைகள் என்ற தலைப்பில் சகோதரர் தௌஃபீக் அவர்கள் சிற்றுரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த தௌஹீத் எழுச்சி மாநாட்டிலே திரளாக நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த அளவிற்கு ஒரு தௌஹீத் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த தௌஹீத் எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சத்திய மார்க்கத்தை இந்த மக்கள் மத்தியிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு பிரச்சார யுக்திகளை கடந்த 1980களிலிருந்து நாம் மேற்கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய பல அறிஞர்கள் அந்த ஏகத்துவ எழுச்சி வரலாற்றை உங்களுக்கு தெளிவாக விளக்கி இருப்பார்கள். இருந்தாலும் கூட இந்த ஏகத்துவ எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னென்ன வழிமுறைகளை மேற்கொண்டோமோ அது போன்ற ஒரு சில தகவல்களை உங்களுக்கு சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சத்திய மார்க்கத்தை நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது மாற்று கருத்துள்ள மக்கள், மாற்று கொள்கையுடைய மக்கள், அவர்கள் நம்மிடத்திலே சில தகவல்களை கேட்டார்கள் என்று சொன்னால், சில சந்தேகங்களை சில கேள்விகளாக எழுப்பினார்கள் என்று சொன்னால், அல்லது நேரடியாக சண்டைக்கு வந்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அவர்களுடைய சந்தேகத்தை போக்கும் விதமாக பொறுமையாக அவர்களுக்கு தெளிவுபடுத்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஏகத்துவ எழுச்சியை பெற முடிந்தது என்பதை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும். அதே நேரத்திலே மாற்று கொள்கை உடையவர்கள் ஏதாவது ஒரு பகுதியிலே, தமிழகத்தின் ஏதாவது ஒரு பகுதியிலே அவர்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சபைக்கு சென்று, அவர்களுடைய கூட்டத்திற்கு சென்று நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் விளக்கக்கூடிய கொள்கைக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நேரடியாக அவர்கள் கேட்டதன் விளைவாகத்தான் ஒரு தெளிவு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. இந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்மளுடைய பத்திரிகைகளே ஆரம்பத்திலே அல் ஜன்னத் நஜாத் போன்ற பத்திரிகைகளே நம்முடைய மாநில தலைவர் பி ஜெயினுல்லாபிதீன் அவர்கள் ஆசிரியராக இருந்த அந்த அல் ஜன்னத்துடைய பத்திரிகையிலே சில தகவல்களை அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த மக்கள், தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த பல தகவல்களை சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் பல கேள்விகள் வந்தது. அந்த கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்லுவார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய பதில் கூட திருப்தி இல்லாமல் அதிலே குறுக்கு விசாரணை என்ற பெயரிலே குறுக்கு விசாரணை செய்வார்கள். குறுக்கு விசாரணையும் ஏற்றுக்கொண்டு அதற்கும் பதில் கொடுத்தோம். அதனுடைய விளைவாகத்தான் இன்று என்னை போன்ற சகோதரர்கள்லாம் இந்த ஏகத்துவத்தை விளங்க முடிந்தது. நீங்க அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், 1980 என்னென்ன வழிமுறைகளை நாம் இந்த ஏகத்துவ எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லும் பொழுது பலர் எதிர்ப்பார்கள். எதிர்க்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் நீங்க கேள்வியை கேளுங்கன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு என்று சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு மார்க்கம் தெரியாது, எங்களுக்கு அரபி புலமை தெரியாது, எங்களிடத்தில் உங்களை போன்ற சில அறிஞர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும் என்று சொல்வார்கள். அப்ப பதில் சொன்னால் போதும் என்று சொன்ன உடனே நம்ம ஓடி ஒளிய மாட்டோம். அவர்களிடத்தில் நேரடியாக வழிய போய் விவாதம் செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் விவாதம் செய்வதற்கு தயாரா போவோம். இங்க நம்ம சத்தியத்தை சொல்லும் பொழுது மக்கள் கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லுவோம். அவர்கள் தங்களுடைய அறிஞர்களுடைய பட்டாளத்தை திரட்டிக் கொண்டு வருவோம் என்று சொல்வார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னாவே நம்ம அவர்களுடைய சபைக்கு போவோம். போன ஆள் எஸ்கேப் ஆயிருவாங்க.
இப்படி நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ விவாதத்துகளை ஏற்படுத்துவது வேண்டும் என்பதற்காக விவாத ஒப்பந்தங்களை போடுவதற்கு எத்தனையோ ஊர்களுக்கு நாம வழிய போய் சென்றிருக்கிறோம். போனா விவாதம் சொல்லுவாங்க. விவாத ஒப்பந்தம் போடுவதற்கு விவாதம் என்று சொன்னால் அதற்கு முன்னால விவாத ஒப்பந்தம் செய்யணும். விவாத ஒப்பந்தம் செய்யும் பொழுது விவாத ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொண்டவர்கள் ஓடி போயிருவாங்க. அதற்கு பிறகு அவங்கள ஓடி ஓடி விரட்டி ஏதாவது ஊர்ல பேசுறாங்களான்னு பார்ப்போம். அந்த ஊர்ல மைக்க பிடிச்சு தௌஹீது கொள்கை சரியில்லை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவருடைய மேடையில ஏறி விவாதத்துக்கு இப்ப வர நீங்க தயாரா, இந்த இடத்துல விவாதம் செய்ய தயாரா, அல்லது உங்களுக்கு அவகாசம் தர்றோம் ஒரு 15 நாள்ல அல்லது 2 மாசத்துல அல்லது 6 மாசத்துல விவாதம் செய்ய தயாரா, இன்று தைரியமாக மேடையை விரட்டி பிடித்து இப்படி இன்றைக்கு தமிழகத்திலே பல அறிஞர்கள் பல போலி முல்லாக்கள் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஏகத்துவ எழுச்சிதான் காரணம். இந்த சத்திய மார்க்கத்திற்கு சத்திய இந்த கருத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை அறிஞர்கள் நாம் பார்க்க முடிகிறது. இந்த வழிமுறைகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதனுடைய வரிசைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதே தஞ்சையிலே தர்கா வழிபாட்டை ஆதரித்து கபருடைய வணக்கத்தை ஆதரித்து வலிமார்கள் மாநாடு என்று நடத்தினார்கள். அன்றைய காலத்தில் இருந்த ஏகத்துவ சிந்தனை அறிஞர்கள் அந்த கருத்திற்கு அந்த மாநாட்டிற்கு இது போன்ற ஒரு மாநாடு நடக்கக்கூடிய அசத்தியத்திற்காக இன்று சத்தியத்திற்காக மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அசத்திய கருத்தை சொல்வதற்காக ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அசத்திய கருத்தை எதிர்த்து பார்வையாளராக வந்த அந்த தௌஹீது சிந்தனை உள்ள அறிஞர் பெருமக்கள் நேரடியாக அவர்களிடத்தில் விளக்கம் கேட்டதனுடைய விளைவு இன்றைக்கு அவர்கள் அதனும் அவருடைய கருத்து எந்தெந்த அளவிற்கு தவறாக இருக்கிறது என்பதை பிரசுரமாக ஒரு மாநாடை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாடு கிடையாது, அது ஒரு நாடகம் தான் என்பதை விளக்குவதற்காக ஒரு நாடகம் அரங்கேறியது. இது மாநாடு கிடையாது, இது இஸ்லாமிய மாநாடு கிடையாது, இது குர்ஆனிலே இல்லாதது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாது என்பதை பிரசுரமாக இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். அன்றைக்கு சுமார் 3 பேர் அல்லது 4, 5 பேர் அல்லது 10 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் தைரியமாக போய் அவர்களுடைய கருத்தை எதிர்த்து நின்றிருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு அதனுடைய பலனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டும், 1986 என்று நினைக்கிறேன், கோட்டாரிலே இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிஜே அவர்களும் மகளர அரபிக் கல்லூரியுடைய முதல்வர்களும் கேரளாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட பல போலி முல்லாக்களும் வந்து விவாதம் செய்யறாங்க. எதையெல்லாம் பத்தி வசீலா தேடுவது கூடுமா கூடாதா? தொழுகைக்கு பின்னால எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் சொன்னார்கள், தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சுன்னத்தான விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு எத்தனை பிததுகள் இருக்கு. அந்த பிததுகள் எல்லாம் அந்த மார்க்கத்திலே வலியுறுத்தப்படாத திக்ர்கள் எல்லாம் கூடுமா கூடாதா என்பது போன்ற கருத்துக்களை மையமாக வைத்து என்பதை தலைப்பாக வைத்து 1986 இவர்கள் விவாதம் செய்தார்கள். அதனுடைய விளைவு அந்த கோட்டாராக இருக்கட்டும், அதனுடைய சுற்றுவட்டார பகுதியாக இருக்கட்டும், தமிழகம் எங்கும் ஒரு ஏகத்துவ எழுச்சி ஏற்பட்டது. விவாதம் என்ன விவாதம்? அந்த நஜாத்துக்காரங்களுக்கும் நம்ம சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க விவாதத்துல என்ன ஆச்சு, அதனுடைய செய்திகள் என்ன, யார் யார் என்னென்ன பேசினா என்பதை ஆவலடக மக்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறாங்க, ஆவல் படுறாங்க. அதனுடைய அந்த தீர்ப்பை, அதனுடைய அந்த கருத்தினுடைய சாரசத்தை, அந்த அசத்தியத்தை கருத்தை முறியடிப்பதற்கு வைக்கப்பட்ட சத்திய கருத்தை கேட்ட மக்களுடைய அந்த தாக்கம் தான் இன்று தௌஹீது எழுச்சி. சமீப காலத்திலே தமிழகத்திலே தௌஹீது எழுச்சி என்ற ஒரு புத்தகத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளியிட்டு இருக்கிறார்கள், ஜாக் என்ற அமைப்பு வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த கோட்டார் முனாதரை பற்றி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்று தெரியுமா? தமிழகத்திலே ஏகத்துவ எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது சொன்னால், இன்றைக்கு பி ஜெயினாபுதீன் மக்களிடத்திலே அறிமுகம் ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? கோட்டாரில் நடந்த அந்த விவாதம் தான். இந்த கோட்டாரில் நடந்த 1986 நடந்த விவாதம் இருக்கு இல்லையா, அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ஏகத்துவ எழுச்சி ஏற்பட்டிருக்கின்ற நம்மளுடைய ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கடையநல்லூரிலே
இறந்தோரோட பிரார்த்திப்பது, இறந்து போனவங்கள்ட்ட மௌத்தா போனவங்கள்ட்ட அந்த பிரார்த்திப்பது கூடுமா கூடாதா என்ற அடிப்படையில் அவர்கள் விவாதம் செய்திருக்கிறார்கள். அந்த கடையநல்லூரிலே எவர்கள் அசத்திய கருத்தில் இருந்தார்களோ, எவர்கள் கபருடைய வழிபாட்டிலே ஆதரித்துக் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்த விவாதத்திற்கு பிறகு தலையிலாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஏகத்துவ எழுச்சி அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தமிழகத்தையும் தாண்டி 2000 என்று நினைக்கிறேன், இலங்கையிலே மருதமுனையிலே பிதத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத விஷயங்கள் அது மார்க்கத்திலே கூடுமா கூடாதா, அதனுடைய விளைவுகள் என்ன, மறுமையிலே நரகத்திலே எப்படிப்பட்ட தண்டனை இருக்கு என்பதை விளக்குவதற்காக பிதத் என்ற தலைப்பிலையும் இந்த ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் மார்க்கத்துடைய அத்தாரிட்டி என்ன, திருக்குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்ற வேண்டுமா, அல்லது அறிஞர்களாக இருக்கக்கூடிய ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி இது போன்ற மதுகபை பின்பற்ற வேண்டுமா என்ற தலைப்பை மையமாக வைத்து இலங்கையிலே விவாதம் செய்தார்கள். அதே விவாதத்திலே தரிகா என்ற தலைப்பையும், தரிகா என்று சொன்னால் யாராவது ஒரு ஆளை ஷேக்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு விளக்கி இருப்பாங்க, புரிந்து கொள்வதற்காக சில தகவலை தான் சொல்றேன். தரிகா என்று சொன்னால் யாராவது ஒரு மனிதனை கடவுளுடைய அந்தஸ்துல கொண்டு வந்துருவாங்க, அவர் சொல்றதான் கேட்கணும், அவர் எப்படி தொழுவ சொல்றாரு அப்படிதான் தொழுவணும், அவருடைய வீட்டுல ஏதாவது நல்ல ஒரு சம்பவம் நடந்தாலும் அல்லது கெட்ட சம்பவம் நடந்தாலும் அவர் எப்படி நடந்து கொள்ள சொல்றாரோ அப்படிதான் நடந்து கொள்ளணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அதை மீறி எதையும் செய்யக்கூடாது. மனுஷனை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு ஒரு சம்பவத்தோட சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா ஷேக் என்ன சொன்னாலும் அதை மறுக்க கூடாது, அதை அப்படியே கட்டுப்பட்டு செஞ்சிடணும். மீறி செஞ்சா அது பெரிய பாவம். அதுக்கு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை? ஒரு ஷேக் என்ன சொன்னா, அவருக்கு சில சீடர்கள் இருப்பாங்க. சீடரை ஒரு இடத்துக்கு போய் விபச்சாரம் செஞ்சுட்டு சொன்னாராம். என்ன ஷேக், எதுக்கு விபச்சாரம் செய்ய சொல்றீங்க, இவெல்லாம் என்ன ஷேகா இல்லது செய்தானா இப்படிங்கிற சிந்தனை வருது. நீ போ, ஷேக் சொன்னா கேட்க கூடாது, போயிட்டான். போனா ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் பொண்டாட்டியை காணாம தேடிக்கிட்டு இருந்தானா. அந்த விபச்சார விடுதலை அவன் மனைவி இருந்தாலும் கூட்டிட்டு வந்துட்டாராம். அப்பதான் அவனுக்கு தெரியுதா, ஆஹா ஷேக் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். எவ்வளவு நாள தேடிக்கிட்டு இருந்தோம், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம், எத்தனை பேர்ட்ட சொல்லி இருந்தோம், நாங்க அங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடைக்காத நம்ம மனைவி நம்ம ஷேக் சொன்னார் பாருங்க, கிடைச்சிட்டாங்க. அப்ப ஷேக் என்ன சொன்னாலும் ஒரு நல்ல விஷயம் தான் நடக்குங்கிற இப்படிப்பட்ட மூளைச்சலவை செய்திருக்காங்க. இது போன்ற ஒரு தரிகா சிந்தனை இருக்கு. இந்த சிந்தனை எந்த அளவுக்கு தவறு, இலங்கையிலே இது போன்ற சிந்தனைகள் அங்கே அதிகமா இருக்குது. இந்த சிந்தனையை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக அங்க என்ன செஞ்சு இந்த தலைப்புல விவாதம் நடந்துச்சு. இது போன்ற இலங்கையிலே நடந்த பல விவாதங்கள். அதே மாதிரி இன்றைக்கு பல அறிஞர்கள் தவறான கருத்துக்களை சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம விவாதம் என்று போவோம். இதெல்லாம் நடந்த விவாதங்கள். விவாதம் நடக்காமலே விவாதத்துக்கு வர்றண்ட ஒத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட மண்டபத்துக்கு வராமல் ஓடி விழுந்தவர்கள் நிறைய பேரு. அதுல சிதம்பரத்தில் அந்த மாதிரி நடந்திருக்குது, பொதுக்குடியில் ஒருத்தர் நடந்திருக்கு, பொதுக்குடியிலையும் திருப்பூர்லையும் விவாத ஒப்பந்தங்கள் நடந்திருக்கு. அந்த திருப்பூருடைய சம்பவங்களை நீங்க சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பூர்ல விவாத ஒப்பந்தங்கள் நடக்கு. இது போன்ற தலைப்புகளுக்காக விவாதம் நடத்த வேண்டும் என்பதற்காக, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விவாத ஒப்பந்தம் நடக்குது. ஆள் எஸ்கேப் என்ன செய்றாங்க, ஒப்பந்தம் போட்டு விட்டு விவாதத்துக்கு வர மறுக்கிறாங்க. திருப்பி பொதுக்குடியில போய் பேசுறாரு, தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய கருத்து தப்பு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதாது, அங்கே ஓடி போய் பிடிக்கிறோம். ஏற்கனவே விவாதம் ஒப்பந்தம் போட்டிருக்குது, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விவாதம் செய்யணும். ஓடி ஆள் எஸ்கேப். யாரு? ஷேக் அப்துல்லா கோமாளி. அதுக்கு பிறகு பொதுக்குடிங்கிற ஊர்ல போய் என்ன செய்றாங்க, பொதுக்குடி முடிஞ்சா பொதுக்குடி முடிஞ்ச பிறகு கலிகா வேலையில போய் அங்கே போய் நான் இந்த மாதிரி பிஜேனோட விவாதம் செய்ய தயாரா, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற முடியாது இப்படி நினைச்சாங்க. அங்க போய் என்ன பிரச்சாரம் செய்யறாரு, அங்க ஆளை பிடிச்சு உட்கார வச்சு எப்படியாவது மக்கள் மத்தியிலே இவர் கோமாளி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக 2 நாட்கள் விவாதம் நடந்துச்சு. அதனுடைய விளைவை நீங்கள் மக்கள் பார்த்திருப்பீர்கள், அதனுடைய எதிர்வினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்திலே தாய் கல்லூரி என்று சொல்லக்கூடிய வேலூர் பாக்கியத்து சாலியார், அந்த தாய் கல்லூரி என்று இன்னைக்கு எல்லாரும் போட்டுறாங்க. இன்றைக்கு பல அறிஞர்கள் எல்லாம் தாய் கல்லூரி என்று சொல்றாங்க. அங்கே நடந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடந்த பொதுக்கூட்டத்தில் அறைகோல் விடுக்கிறோம். தமிழகத்தின் தாய் கல்லூரியா இருக்கக்கூடிய வேலூர் பாக்கியத்து சாலியார் அறிஞர் பெருமக்களே, உங்களுடைய கருத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடன் விவாதிக்க தயாரா? எங்களுடைய சத்திய கருத்தை நீங்கள் உங்களுடைய தவறான கொள்கையின் பக்கம் நீங்கள் முறியடிக்க தயாரா? நேரடியாக அறைகோல் விடுக்கிறோம். மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, தாய் கல்லூரியாம
நீங்க தான் பெரிய பெரிய அறிஞராச்ச, சாதாரண பொடிகள் வந்தா சவால் விட்டு போறாங்க, விவாதம் செய்ய மாட்டீங்களா? பிடிச்ச பிறகு என்ன செய்யறாங்கன்னா மக்கள் பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க விவாத ஒப்பந்தம் போடுறதுக்கு. ஆள் எஸ்கேப், போன் பண்ணி கூப்பிடுறோம் வாயா விவாத ஒப்பந்தத்துக்கு. தாய் கல்லூரி பல அறிஞர்கள் அதற்கு நடுநிலையாக பல பேர் உள்ள வர்றாங்க. அதெல்லாம் வரமாட்டோம், விவாதம் செய்ய மாட்டோம், ஆடி ஓடி ஓடுகிறாங்க. இது போன்ற நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால் சில தகவல்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுகிறேன். இது போன்ற பல விவாதங்கள் அசத்திய கருத்தை முறியடிப்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம்களோடு மட்டும் கிடையாது, முஸ்லிம் என்று பெயர் தாங்கிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களோடு மட்டும் கிடையாது. 1990 நெல்லையிலே கிறிஸ்தவர்களிடம் ஒரு விவாதம். அந்த கிறிஸ்தவர்களுடைய விவாதத்துக்கு முன்னால் சில சம்பவத்தை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். நெல்லை ஜெபமணி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் சில துண்டு பிரசுரத்தை போட்டு என்ன செய்வார், முஸ்லிம்களை கொச்சைப்படுத்துவார், இஸ்லாமிய கொள்கைகளை கொச்சைப்படுத்துவார். எப்படி துண்டு பிரசுரம் போட்டார் தெரியுமா? கஅபா நிலைக்குமா, கஅபா நிலைக்குமா என்று சொன்னால் அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து சரிதானா என்பதை விளக்குவதற்கு என்ன செய்யறாருன்னா கஅபா நிலைக்குமான்னு பிரசுரம் போடுறார். அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கப்சா நிலைக்குமா நம்ம பிரசுரம் போட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கஅபா என்று சொன்னால் மக்கால உள்ளதை சொல்றாரு, இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்றாரு. கப்சா என்று சொன்னால் பைபிள்ல உள்ளது எல்லாமே கப்சா தான், அது இறைவனுடைய வாக்கு, அனைத்துமே இறைவனுடைய வாக்கு கிடையாது. அந்த கப்சாங்கிறத நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக கப்சா நிலைக்குமான பதிலடி கொடுக்கிறோம். அதற்கு பிறகு அவர் விவாதத்துக்கு வர்றாரு. சுமார் 4 நாள் 19, 20, 21, 22 செப்டம்பர் 1990 4 நாட்கள் விவாதம். அதனுடைய விளைவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றும் அந்த விவாதத்தில் என்னென்ன கருத்துக்கள் வைக்கப்பட்டதோ, அதில் என்னென்ன கருத்து சாரம்சம் சொல்லப்பட்டதோ, பைபிளில் என்னென்ன தவறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய சீடியை பார்த்து, அதனுடைய கருத்து சாரத்தை இன்றைக்கும் பார்த்து எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். இயேசு இறைமகனா என்பதை அதில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் கேட்டு இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸை பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மத்தியிலே நேரடியாக அவங்ககிட்ட போய் அவங்களுடைய கருத்து தவறானது என்பதை நாம் விளக்கி இருக்கிறோம். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய கருத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு விவாதம் நடத்தணும் என்று சொன்னால் அதை கண்டிப்பா என்ன செய்வோம், ஒளிப்பதிவு செய்வோம், வீடியோ எடுப்போம், அது சீடியாக்கப்படும். அந்த சீடி மக்கள் மத்தியிலே போகும் பொழுதுதான் அந்த மக்கள் எவர்களெல்லாம் இது போன்ற தவறான கொள்கைகளை இருக்கிறார்களோ அந்த கொள்கையின் மக்கள் அவர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அதே நேரத்தில் பையத், ஒரு மனிதனிடத்திலே பையத்து செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தவறான கொள்கை, பையத்து செய்து கொண்டார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட தரிக்கா மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு தவறான கொள்கையை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தார்கள். நம்ம இது போன்ற சத்திய கருத்தின் பக்கம் குர்ஆன் ஹதீஸை அவர்கள் மத்தியிலே விலக்கி மக்களை திரட்டி வைத்து அவர்களிடத்தில் விவாதம் செய்ததனுடைய விளைவாக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அது போன்ற தவறான கொள்கையின் மக்கள் வந்திருக்கிறார்கள். இது போன்ற விவாதம் இந்தியாவிலே பல இடங்களில் சிறிய அளவிலே நடந்திருக்கிறது, இலங்கையிலேயும் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய தௌஹீத் வாதிகள் என்ற போர்வையிலே பலர் என்ன செய்யறாங்க, தவறான கருத்துக்களை அவர்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறாங்க. என்ன கருத்து? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதாது, என்ன வேணும், சஹாபாக்களை பின்பற்றணும். இது போன்ற கருத்துடையவர்கள் சாதாரண சந்திக்க வந்தாலும் கூட அவர்களை வரவழைத்து உட்கார வைத்து சென்னையிலே அனைத்து தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாவட்ட தலைமையகத்தில் ஆர்கே நூர் முகமது மதனி போன்றவர்கள், அவங்க தான் அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், அந்த கொள்கைகளை ரொம்ப பிரபலம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். சில மதனிகள் அங்கே வர்றாங்க, அவங்கள உட்கார வச்சு குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் போதும், சஹாபாக்கள் மனிதர்கள் தான், அவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை நம்ம பின்பற்ற முடியாது, மற்ற விஷயத்தில் தியாகத்தில் அவர்கள் முன்மாதிரியாக கொள்ளலாம், நம்மளோட உங்க சிறந்தவங்க தான், ஆனால் மார்க்கத்தை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லணும் அவங்களுக்கு புரிய வச்சு கடைசியில் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது, பின்னால வேற மாதிரி போய் சொன்னாங்க, ஆனா நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இப்படி யாரெல்லாம் தவறான கொள்கையில இருக்கிறார்களோ அந்த கொள்கைகளை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக நினைக்கிறோம் பல விவாதங்கள் நடந்திருக்கு. அதுல இறுதி கட்டமாக நம்மளை எதிர்க்கக்கூடிய எத்தனை கூட்டங்கள் இருக்கிறார்களோ, எத்தனை பேர் நம்மளுடைய ஜமாத்திலிருந்து பிரிந்து சென்றார்களோ பல காரணங்களுக்காக, அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மதுரையில ஜக்காத்துங்கிற ஒரு தலைப்புல விவாதத்துக்கு வர்றாங்க. ஜக்காத்துனா என்ன? கொடுத்த பொருளுக்கு ஒரு ஜக்காத்து என்று சொன்னால் பணம் கொடுக்கிறோம், ஜக்காத்து பணம் கொடுக்கிறோம், ஒரு தடவை கொடுத்தா போதுமா, அல்ல கொடுத்த பொருளுக்கு ஒவ்வொரு வருஷம் திரும்ப திரும்ப கொடுக்கணுமா? இந்த தலைப்புல விவாதம் நடக்கு. தலைப்புடைய ஜக்காத்துடைய கருத்து எனக்கு சீடியில பாத்துங்க. அந்த விவாதத்துக்கு வந்தவர்கள் யார் தெரியுமா?
நம்மளை விட்டு எத்தனை பேர் பிரிந்து போனோம்னா அவனெல்லாம் வர்றான். அவனை ஆதரிக்கிறதுக்கு 1980 எவனெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தானோ அவனுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கிறான். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? பேசுறவர்கள், விவாதம் செய்யக்கூடியவர்கள், அறிஞர்கள், அந்த பார்வையாளர்கள் வந்திருக்கிறாங்களே, அதுலயும் சில அறிஞர்கள் இருக்கிறாங்க. நம்ம பல கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏதாவது ஒரு சகியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ சொல்லுங்கயா, ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணும்னு சொல்லுங்கன்னு கேட்கிறோம். சொல்லல. கடைசியில வெறுத்து போய் அதுல ஒரு மௌலவி, ஒரு அமைப்பை சேர்ந்தவர், எதிர் தரப்புல உள்ளவர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார். யார்கிட்ட? நம்மகிட்ட இல்ல, அந்த தரப்புல அவர் கேள்வி கேட்கிறார். நொந்து போய், யோ ஹதீஸ் கேட்கிறாங்களா, ஏதாவது ஒரு ஹதீஸ சொல்லுங்க. ஒரு ஹதீஸ் கூட இல்லையா? ஒரு சகியான ஹதீஸ் கூட இல்லையா? சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற சொன்னால், இன்று இது போன்ற நம்மளுடைய சத்திய கருத்துக்களை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய கருத்துக்களை அல்லது கொள்கையை இன்றைக்கு எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் நேரடியாக நம்மிடத்தில் விவாதம் செய்து அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை என்பதற்காக என்னென்ன இடையூறுகள் செய்ய வேண்டுமோ பல இடையூறுகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விவாதத்தினால் நீங்கள் என்ன பலன் நீங்க கிடைச்சிருக்க நினைக்கலாம். இன்றைக்கு நீங்க மக்கள் லட்சம் மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறீர்களே, இதுவே மிகப்பெரிய சாட்சி. இன்றைக்கு இதனுடைய தாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த சத்திய கருத்தில் இருக்கக்கூடியவர்களும் சத்திய கருத்தை எதிர்க்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தௌஹீதுனா என்னென்ன தெரியாது என்று சொல்ல முடியுமா? தௌஹீதுக்கு வராமல் இருக்கலாம், அவர்களுடைய அந்த வரட்டு கௌரவத்தினால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது ஊருக்கோ அல்லது பலவித காரணங்களுக்காக அஞ்சி அவர்கள் வருவதற்கு தயங்கலாம். ஆனால் தௌஹீதுனா என்னன்னு தெரியாது என்று சொல்ல முடியுமா? தௌஹீதுனா என்ன, பித்அத்னா என்ன, மதுஹப் கூடுமா கூடாதா, எல்லாத்தையும் தெளிவா விளங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே கூறுகிறான், ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்ன பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் என்பது அழிந்தே போகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டிக்காட்டுகிறான். அதனை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம நடந்த 1980 இருந்து 2008 என்னென்ன விவாதங்கள் நடந்திருக்கிறதோ அதனுடைய கருத்துக்களை நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு சொல்ல வேண்டும். அதனுடைய கருத்து சாராம்சத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் ஏகத்துவ சிந்தனை எதிர்ப்பதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்திய மார்க்கத்தை, சத்திய கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹ். மக்கள் குழுமுவதற்கு அல்லாஹு தஆலா தமிழகத்திலே திருப்புமுனையாக ஒன்றை ஏற்படுத்திதான், அதுதான் முபாஹலா என்பதாகும். இந்த முபாஹலா என்றால் பரஸ்பரம் இரு எதிர்கருத்து உடையவர்கள் இறைவனுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் என்று இறைவனிடத்தில் தங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்து பிரார்த்திப்பது. அப்படிப்பட்ட ஒரு கட்டம் தமிழகத்திலே ஏற்பட்டது. நாங்கள் காயல்பட்டினத்திலே சகோதரர் பிஜே அவர்களுடன் ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு துண்டு சீட்டு ஒன்று சகோதரர் பிஜே இடத்தில் வருகின்றது. அந்த துண்டு சீட்டிலே என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது என்றால், நாங்கள் முஹியுத்தீனை தான் அழைக்க வேண்டும் என்று சொல்கின்றோம், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தில் முஹியுத்தீனை அழைக்கக்கூடாது, ஏனைய அவுலியாக்களை, இறந்துவிட்ட பெரியார்களை அழைக்கக்கூடாது என்ற அந்த கருத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால், ஆணித்தரமாக இருப்பீர்களானால் என்னிடத்தில் நீங்கள் முபாஹலா செய்ய வாருங்கள் என்று அந்த துண்டு சீட்டிலே எழுதப்பட்டிருந்தது. துண்டு சீட்டு கொடுத்தவர் யார் என்றால் காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஜலீல் மைதீன் என்பவர். அந்த துண்டு சீட்டை வாங்கிவிட்டு சகோதரர் மேடையிலேயே விஜய் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் முபாஹலாவுக்கு என்னை அழைக்கின்றீர்கள், அதற்கு முன்னால் முஜாதலா விவாதம் என்ற களம் இருக்கின்றது, அதை முதலில் சந்திப்போம், அதற்கு பின்னால் நாம் இந்த முபாஹலாவை சந்திப்போம் என்று சொல்கின்றார். விவாதத்திற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கின்றன. ஆனால் சம்பந்தப்பட்டவர் விவாதத்திற்கு வருவதற்கு தயாரில்லை, ஜலீல் மைதீன் என்பவர். இந்த ஜலீல் மைதீன் இப்படி அழைப்பு கொடுத்துவிட்டு
ஒரு முஹர்ரம் மாதம் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு நன்கு நினைவு இருக்கின்றது. இப்போது யாசிர் என்ற பையன் பிஜே அவர்களுடைய மகன், அவனுடைய வயது 22. இந்த 22 வயதாக இருக்கக்கூடிய இந்த யாசிர் அன்றைக்கு கை குழந்தை, ஒரு 40 நாள் குழந்தை. அந்த குழந்தையையும் பிஜே அவர்கள் தூக்கி கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் அழைத்துக் கொண்டு காயல் பண்ணத்திலே குறித்த நேரத்தில் போய் அமர்கின்றார்கள். 2 பேர்களுமே ஜலீல் மதீனும் உட்கார்ந்திருக்கிறார். அவரும் தன்னுடைய குடும்பத்தோடு வந்திருந்தார். பிஜேவும் தன்னுடைய குடும்பத்தோடு வந்திருந்தார். 40 நாள் பிள்ளை என்று சொல்லிவிட்டேன். 4 நாள் கை குழந்தை. அந்த 4 நாள் கை குழந்தையோடு பச்சை உடலோடு பிஜே அவர்களுடைய துணைவியார் சென்றார்கள். அப்படி சென்று அந்த முபாகலா களம், என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன், உலகத்திலே இது 2வது அல்லது 3வது, மொத்த வரலாற்றிலே 2வது அல்லது 3வது, 4 இந்த 5 முபாகலாக்கள் தான் பதிவாக இருக்க வேண்டும். வேறு எங்குமே பதிவானதாக பார்க்க முடியவில்லை. இருவருமே அங்கு பரஸ்பர சாபத்தை இறைவனிடத்தில் இருந்து கேட்டுக்கொள்கிறார். யா அல்லாஹ், நான் அசத்தியத்தில் இருந்து ஜலீல் மைதீன் சத்தியத்தில் இருந்தால், அதாவது இறந்துவிட்ட பெரியாரை அழைப்பது உண்மை என்பது என்ற கருத்தில் அவர் இருக்கிறார், அதுதான் உண்மை என்றால் என் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும். இப்படி பிஜே சொல்ல அவர் ஆமீன் சொல்கின்றார். அதுபோன்று மாற்று ஜலீல் மைதீன் அவர் குறிப்பிடுகின்றார், நான் அசத்தியத்தில் இருந்து பிஜே சத்தியத்தில் இருந்தார், நான் சத்தியத்தில் இருந்து பிஜே அசத்தியத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம், யா அல்லாஹ் உன்னுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் என்று பரஸ்பரம் பிரார்த்தனை செய்றாங்க. உலக வரலாற்றில் இது முக்கியமான ஒன்று, தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று. இந்த கட்டத்தில் இதை பற்றி அன்று எங்களை இந்த தௌஹீது களத்திற்கு தள்ளிவிட்ட ஒரு பேரறிஞர் EM அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள். அவர்களிடத்தில் நான் கேட்கின்றேன், 2 பேரும் முபாகலா செய்து விட்டார்களே, என்ன விளைவு என்று கேட்கின்றேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த தௌஹீது கொள்கை தமிழகத்தில் மேலோங்கி இருக்கின்றது, அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்திருக்கின்றான். இதில் நான் இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம், இதை சொல்லவில்லை என்றால் தமிழகத்தில், அதாவது சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும், அதனுடைய தருணம் இது. அதனால் இதை குறிப்பிட்டேன். இங்கு இந்த ஜலீல் மைதீன் என்பவர் இந்த முபாகலாவை நீண்ட நாட்களாக இந்த சவாலை விட்டுக்கிட்டு இருந்தார். முபாகலாவுக்கு தயாரா, முஹிதீனை அழைத்து பிரார்த்திக்க வேண்டும், அது தப்பு கிடையாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். எவனும் அப்போது முன்வரவில்லை. காயல்பட்டணத்திலே முதலிலே இந்த சகோதரர் முன்வந்தார். அல்லாஹு தஆலா அதற்கு வெற்றியை கொடுத்து இன்று ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில், சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. இன்னல் பாத்தில கான ஸஹூகா, அசத்தியம் அழிந்தே தீரும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலகட்டத்திலே ஆட்சி கிடைக்காவிட்டாலும் நாகூரில் உள்ள அந்த ட்ரஸ்ட்காரர்கள், ஏர்வாடியில் உள்ள அந்த ட்ரஸ்ட்காரர்கள், அவர்களுடைய சந்ததிகள் இந்த தௌஹீதை ஏற்று அவர்களே அந்த தர்காக்களை இடிக்கக்கூடிய அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக மக்களின் மகிழ்வில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற தலைப்பில் நமது பொருளாளர் அபூபக்கர் அவர்கள், சகோதரர் அபூபக்கர் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வெள்ளத்திலே காவேரி வெள்ளம் போல கரை புரண்டு கள்ளம் கவனமில்லாத உள்ளங்களாக இங்கே வந்திருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளே, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தன்னுடைய பணிகளிலே எந்த ஒரு பணியையும் அது செய்வதை விட்டு வைத்ததில்லை. தனி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவனுடைய சமுதாயம் இந்த மக்களிலே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 1, 2 என்று எங்களுடைய நிர்வாகிகள் அனைத்தையும் எடுத்து வைத்தார்கள். இந்த தௌஹீதிற்காக
போராடிய போராட்டங்களும் அதற்காக கொடுத்த விலைகளையும் அதற்காக கொடுத்த உயிர்களையும் இந்த இடத்திலே உங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார விஷயங்களிலும் இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு காலத்திலே ஜக்காத் என்ற வார்த்தை கூட பணக்காரர்களுக்கு தெரியாத அளவிற்கு இருந்தது. 90% பணக்காரர்கள் எது ஜக்காத்து, எது தர்மம், எது சதக்கா என்று தெரியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் நோன்பு நேரங்களிலே ஆடு மாடுகளை அடைத்து போடுவதைப் போல மக்களை அடைத்து போட்டு 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொடுப்பதுதான் ஜக்காத் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அடே நீ கொடுக்கும் 5 ரூபாயும் 10 ரூபாயும் அல்ல, அதை சரியாக உனக்கு வரக்கூடிய வருமானத்திலே கணக்கு போட்டு கொடுக்க வேண்டும். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எடுத்து சொன்னார்களோ அதன் அடிப்படையிலே இந்த மக்களிடத்திலே சேர்க்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு ஏழை மக்கள் அந்த அளவிற்கு ஜக்காத்தை பெற்று இன்றைக்கு அவர்களும் பணக்காரர்களாக அந்த ஜக்காத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தௌஹீத் சிந்தனையை இந்த மக்களிடத்திலே ஏற்படுத்தியதுதான். அது நீங்கள் நினைக்கலாம் ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொல்லுவார்கள். அது எங்கிருந்து வந்தது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது அடே உன்னுடைய வீட்டில வந்து நான் பிச்சை கேட்டனே, யார் அல்லாஹ் சொல்லுவானா, நான் பிச்சை கேட்டனே எனக்கு நீ தரவில்லையே என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேட்பார்களா, அல்லாஹ்வா நீனா என் வீட்டிலே வந்து கேட்டா அப்படின்னு சொல்லும் போது அடே ஒரு ஏழை ஒண்ணுமில்லாமல் வந்து நிற்கும் பொழுது உன்னிடம் கேட்டானே நீ கொடுக்கவில்லையே என்று அல்லாஹ் அந்த ஏழைக்கு கொடுப்பதை தனக்கு கொடுப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதை இந்த மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும், அதன் அடிப்படையிலே இந்த மக்களை ஆக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஃபித்ராக்களை வசூல் பண்ணுகின்றோம். முன்னாள்லாம் ஃபித்ராண்டா என்ன தெரியுமா? நினைச்ச கையில் 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொடுக்கிறதான் ஃபித்ரா. இன்னைக்கு மக்கள் மத்தியில விழிப்புணர்வை கொடுத்து என்னுடைய தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் ஒரு 27வது நோன்பு ஆரம்பித்து விட்டால் சக்கரமாக சுழன்று யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கணக்கிட்டு, சில பேர் இருக்காங்க பார்க்க ரொம்ப அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணி பார்ப்பதற்கு சுபிச்சமாக இருப்பவர்களை போல தெரிவார்கள், ஆனால் அவர்களிடத்திலே ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இனம் கண்டு போய் கொடுத்து 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 நோன்பு பெருநாளுடைய கடைசி நேரம் வரைக்கும் கொடுத்து கொண்டிருப்பான். அந்த அளவிற்கு மக்களை ஆக்கியது யாரு என்றால் இந்த தௌஹீது கொள்கை, இந்த தௌஹீத் ஜமாத்து ஏற்படுத்திய இந்த கொள்கைதான், இந்த தௌஹீது கொள்கைதான் இந்த அளவிற்கு மக்களை அதை பார்த்து மக்கள் ஒவ்வொரு ஏழை மக்களே மகிழ்ச்சி அடைகிறான். அட இவ்வளவு காலம் யாரு போய் வாங்குவா தெரியுமா? உங்களுக்கு நல்ல புஷ்டியா வலிமையா இருக்கக்கூடியவன் தான் அந்த காசை வாங்கிக்கிட்டு இருந்தான். அந்த அடிதடியில முண்டி சென்று அந்த கூட்டத்தில் முண்டி சென்று யாரால் வாங்க செல்ல முடியுமோ அவன் தான் வாங்கிக்கிட்டு இருந்தான். வறியவர்களால் வாங்க முடியல, வறியவர்களால் அது பக்கம் கூட போக முடியல. நம்ம அதை யாருக்கு போய் சேர வேண்டும் என்று அதை சரியான முறையிலே கணக்கெடுத்து இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், அடுத்த பெருநாள் குர்பானில நிறைய நிர்வாகிகள் பெருநா கொண்டாடுறதே இல்லைங்க. ஹஜ்ஜி பெருநா தொழுது முடிச்சதோட அறுக்கக்கூடிய கறிதான். சில பேர் எனக்கு தெரியும், ஒரு நிர்வாகி ஒரு காட்டுக்குள்ள பெருநா அன்னைக்கு மற்ற மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வெறும் நிலக்கடலையை தின்று
மாடுகளை பிடித்து வந்து அறுத்தார்கள். அந்த அளவிற்கு இந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய வேலைகளை செய்தார்கள் என்றால் எல்லாம் என்னுடைய மக்கள் சந்தோஷமாக வேண்டும், நம்மளுடைய மக்கள் பொருளாதாரத்திலும் சரி கஷ்ட நஷ்டங்களிலும் சரி அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், அவர்களுடைய சிரிப்பிலே இறைவன் இருக்கின்றான் என்று அறிந்துவிட்டு நாமும் அதற்கு என்ன செய்ய முடியுமோ உடலாலும் பொருளாலும் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அட ஏதோ காசை கொடுக்க வைக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாநாட்டில் நீங்க பார்த்திருக்கலாம் பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி திரட்டலாம் அப்படின்னு கூட நாங்க சீடி போட்டு விற்கிறோம். காசை சம்பாதிக்கவும் செய்ய அதை மக்களிடத்திலே கொடு, அதில் தான் உனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று இந்த மக்களை நாம் சொல்லி அதன் அடிப்படையிலே வர வைத்திருக்கின்றோம் என்றால் எத்தனையோ பணிகளிலே இந்த பொருளாதார புரட்சியையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என